ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் Culinary யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம், பிரெட் ஆம்லேட். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அத்தனை எடுத்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம். இது நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெப்பரும் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம பிளைன் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் 2 சைடும் செவர அளவுக்கு லைட்டாக நம்ம ஹீட் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம நார்மலாக அப்படியேவும் செய்யலாம். இது மாதிரி பண்ணால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பிரெட் ஆம்லெட் செய்ய கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம பிரெட்டை இதில் ஒரு பக்கம் மட்டும் நல்லா டிப் பண்ணி திருப்பி வச்சுடுங்க. சென்ட்ரலில் வச்சுடுங்க, அப்போ தான் நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு எல்லா சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ப்ரெட்லேயே ஒட்டிக்கும். இது மாதிரி நம்ம 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிடலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 2 பக்கமும் நல்லா செவர அளவு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கட் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ரொம்பவே சிம்பிள், ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் இண்டியன் Culinary யூடியூப் சேனல்.